இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுவிட்ச் கேஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம வீக் டேஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்கிட்டு அதனோட வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கான கரஸ்பாண்டிங் வீக் டேவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான கோடிங்கை பார்க்கலாம். இப்போ நமக்கான கோடிங் அவைலபிளாக இருக்குது. இன்டீஜர் டேட்டா டைப்பில் லைன் நம்பர் 14ல் டேன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். யூசர் கிட்ட என்டர் த வேல்யூ ஃபார் டேன்னு ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். யூசர் கிட்டேருந்து ஒரு நியூமரிக் வேல்யூவை ரீட் பண்ணி டேன்ற அந்த இன்டீஜர் வேரியபிளில் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்தது சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த டேன்ற அந்த வேரியபிளை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்போது இது என்ன ஆகும்னா அந்த கேஸ் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆக போகுது. இன்கேஸ் அந்த டேன்ற வேரியபிளில் 1ன்னு இருந்தால் கேஸ் 1 வந்து மேட்ச் ஆகும். ஸோ மண்டேன்ற மெசேஜ் பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதால அது வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வந்துடும். இன்கேஸ் யூசர் வந்து 1 கொடுக்கலனா அது வந்து 2வை செக் பண்ணி பார்க்கும். இன்கேஸ் யூசர் 2 கொடுத்துருந்தாருன்னா அது டியூஸ்டேன்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு சுவிட்சை விட்டுட்டு வெளியே வந்துடும். சிமிலராக 3னா வெட்னஸ்டே, 4னா தர்ஸ்டே, 5னா ஃப்ரைடே, 6னா சாட்டர்டே, 7னா சண்டே. இந்த இடத்துல நம்ம 1ன்ற வேல்யூக்கு மண்டே எடுத்துட்டு இருக்கோம். இன்கேஸ் இந்த 7 வேல்யூவும் இல்லை, யூசர் வந்து 1லேருந்து 7 வரைக்கும் கொடுக்காம வேற ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாருன்னா அப்போ டிஃபால்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ டிஃபால்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்வேலிட் இன்புட்னு ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஏன்னா இந்த லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்செப்டட் இன்புட் வந்து 1லேருந்து 7 வரைக்கும் தான். இந்த 7 வேல்யூவை தவிர்த்து வேற ஏதாவது கொடுத்தா அது வந்து இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இன்வேலிட் இன்புட். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் எ டேன்னு கேட்குது, நம்ம 5ன்னு கொடுப்போம். ஸோ 5ன்னு கொடுத்தோடனே என்ன மெசேஜ் வருது? ஃப்ரைடேன்ற மெசேஜ் வருது. ஒருவேளை நம்ம இந்த 7 இல்லாமல் வேற ஏதாவது ஒரு வேல்யூ, உதாரணத்துக்கு 8ன்ற வேல்யூவை நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம். அப்போ அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். வேல்யூ கேட்குது, 8ன்னு கொடுக்குறோம். ஸோ என்டர் பண்ண உடனே என்ன ஆகுது? இன்வேலிட் இன்புட்ன்ற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. தேங்க்யூ.